தேவலோகத்தில் சபை கூடியிருந்தால் அதுபோல நமக்கு தேவர் சபை, பூலோகத்தில் கூடியபடினால் ராஜசபை, நமக்கு ஒரு தெய்வீக சபை. நாட்டுக்கு நாடி மகா நாடி நாட்டோடு வீரன என்னாது இங்க வாங்க. இந்த செட்டு வாத்தியார் யாரு? மாது வாத்தியாரு. நீதான் இல்ல, எங்க செட்டு வாத்தியாரு என்ன ஊருன்னு தெரியல. சரி, நான் சொல்லணும். புதுப்பேட்டை. அப்படியா? புதுப்பேட்டையாக இருந்தாலும் இங்கே அவளாய் பிறந்த அப்பமார்களும் அரு பெரு தாய்மார்களும் உண்மைதாங்க. ரிக்பா சபா சபா பேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் கடல் அலை போல் அமைந்திருக்கின்றன. உண்மைதான். இதற்காக என்ன காரணம்? அதாவது ஒரு டைம் தான் சொல்லுவேன். அகிலாண்ட நாயகி உலகமா உருவபிக்கக்கூடிய சக்தி காளியம்மனுடைய தேர்தலை முன்னிட்டு ஒரு இலவச லட்சியம். புதுப்பேட்டையில் எழுந்து அருள்மளித்து வருகின்ற அருள்மிகு பத்ரகாளி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று 10 ஊர் என்று வசூல் செய்து பொங்கனாபுர அருகாமையில் உள்ள மூலப்பாதையில் அதாவது ஸ்ரீ பச்சையம்ம நாடக குழுவினர் அழைத்து வந்து ஓரிரவு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் இங்குள்ள குருபெரியவர்கள். ஆமா, அப்படி இருந்தாலும் இரவு 30 நாளைக்கும் கண் விழித்து காட்சி கொடுக்கின்ற நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இன்னும் நம்ம எல்லாம் உலகத்திற்கே ஒளிபரப்பி நமக்கெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற அண்ணனாகிய செல்வம் அண்ணா. ஆமாங்க, அவர் வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு காலையில ஒருத்தவங்க வெத்தலை பால் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியா? அருமை அண்ணா செல்வன் அண்ணா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்த ஊர் கவுண்டர் ஊர் பொதுமக்களுக்கும் நமது பச்சையம்மன் நாடக குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பா சுவாமி, குரு பெரியவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகத்தின் பெயர் என்ன? இது என்ன ஊருன்னு தெரியல. சரி, எதுக்கு நாடகம் விட்டுருக்காங்கன்னு தெரியல. சரி, என்ன நாடகம்னு தெரியல. எங்க செட்டு வாத்தியாரு என்ன புட்டுக்கிறாங்க கேட்டு வைக்க முடியா? இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன ஊரு என்ன கூத்து எதுக்கு வச்சுக்கிறாங்க எல்லாமே நானே நான் தான் பஸ் கிடைக்காம லேட்டா வந்தேன். பஸ் கிடைக்காம சரி, நீதானே முன்னாடி வந்த. 3 வருஷம் மாத்திரம் கனவு எடுத்துல சாப்பிடத்தாயே உடல் உழைப்பு வேர்வை சிந்தி சாப்பிடறாள். ஒரே வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறேன். இப்படி எத்தனை மணிக்கு வந்து சரியா 5 மணிக்கு வெளியே வந்திருக்கிறேன். இன்னும் 1/4 மணி நேரம் நான் முன்னாடியே வந்தேன். அது வேணும் மொத்தம். எப்படி இருந்தாலும் 5 மணிக்கு விட்டுருக்கணும். வந்துட்டேன். சரிங்கப்பா, சரிங்க. அதாவது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் சிவபுராணத்தில் பாகமாக இருக்கக்கூடிய நீல காளியம்மன் பிறப்பு, இல்லை கங்காதேவி கருபங்கம். நீல காளியம்மன் பிறப்பு, இல்லையே கங்காதேவி கருவப்பங்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எமது குருபெரியவர்கள் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்நாடகத்தில் என் பெயர் என்ன, என் விருத்தாந்தர்கள் என்ன எனக்கு தெரியுமா? என்ன சொன்னா தெரியுங்க.
கந்தன், நந்தன், நந்தன், முகுந்தன், முகுந்தன், நாராயணன், நாராயணன், கோபாலன், கோபாலன், கிருஷ்ணன், கிருஷ்ணன், வெள்ளையுண்ட மாயன், வெள்ளையுண்ட மாயன், உலகளந்த மாயன், உலகளந்த மாயன், நித்த கல்யாணன், நித்த கல்யாணன், இப்படி சொல்லக்கூடிய 108 பேருக்கு சொந்தக்காரன் நான். ஏங்க இந்த கண்ணா 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 ஏய், வெள்ளையுண்ட கண்ணா, சீமலகர் வேற ஆயினே ஸ்ரீமந்த நாராயணன், சிந்திக்கண்ணே ஏய், சின்ன கண்ணு, நக்கனவை வெண்ணையை நக்கணமாய், ஓ நற்குல நாராயணன், நற்குல நாராயணன், ஓ நல்ல குணம் படிச்சதா நற்குல நாராயணன், உன் பேரு நாராயணன், என் பெயர் ஆதிமாயன் எடுத்து சிக்கன் வச்சுக்க. ஏப்பா ஏடா 10 காய்ச்சி பவுடர் என் பொச்சிருந்து எடுத்து போட்டுக்கிட்டு நீ வந்து கடவுளை சொல்ற, உன்னை யாரு எனக்கு தெரியாது. என்னப்பா சொல்ற? நீ யாரு, உங்க அப்பா யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்கிற எல்லாமே எனக்கு டீட்டெயிலா தெரியும்டா. சொல்றேன் கேளு. இவன் ஊரு கோவலங்காடு, கோவலங்காடு மணி வீட்டு பையன், மணி வீட்டு பையன், இவன் தான் மூர்த்தி பையன். எனக்கு தெரியாம போயிருந்து நினைக்கிறேன், எடுக்க முடியலையே. அதனால தானே நீ பேசுறேன். கூத்தும் ஆடுறேன், கண்டக்டர் வேலைக்கும் போறேன், சோசியமும் பாக்குறேன். ஒரு சம்பளம் பத்தாதா? ஓய் அதுமா இந்த பஸ்ஸுக்கெல்லாம் டிக்கெட்ல வந்து ஆளுங்க யாரான்னு வச்சுக்க, பொம்பளைங்களா முன்னாடி ஏறு, ஆம்பளைங்களா பின்னாடி ஏறு. எதுக்கு? அப்பதான் மாப்பிள்ளை அப்படி சைஸா உரைச்சிட்டு போக முடியும். கவர்மெண்ட் சட்டப்படி பெண்களுக்கு முன்னுரிமை முதலிடம். அது அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா, கண்டக்டர் நீங்க தான் ஏற்படுத்திக்கிறீங்க. அரசு தூதுவரப்பாளங்க. அது பஸ்ஸில் போன வாரம் பஸ்ஸில் தூங்கிட்டு போறேன், ஆளு பக்கத்து பஸ்ஸில் உள்ள போயிடா செத்து போயிருவா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றது? ஓய் படியில் மரணம் நொடி, படியில் பயணம் நொடியில் மரணம். பணம் பயிரா போச்சு, உனக்கு என்ன ஃபுல்லா போச்சு, நீ பயமுட்டு போக வேண்டியதானே. என்னதானே பிடிப்பா, நாம தான் கை என்ன? என் பெயர் கண்ணனாக இருந்தாலும் நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என்னுடைய அன்பு சகோதரர் சந்தோஷ் அவர்கள் அவர் சொத்திலிருந்து 20 ரூபாய் எனக்கு கொடுத்துள்ளார். சரிங்க, 1 ரூபாய் கொடுத்திருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக என் மனதால் எண்ணி அவர் செய்யும் தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து நாங்க மட்டும் என்ன பாவம் பண்ணோமோ 40 ரூபாய்க்கு மேல அம்மா ஜெல்லி பச்சா தெரியல. சரி விட வாத்தியாருக்கு எனக்கு ஒரே சம்பளம். ஓய் ஐயா வந்துட்டே வா. கௌதம் இன்னும் அன்பு நண்பர் கௌதம் அவர் சொத்திலிருந்து 20 ரூபாய் என்னோடு கொடுத்துள்ளார். ஒரு ரூபாய் கொடுத்திருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக என் மனதால் எண்ணி அவர் செய்யும் தொழிலை மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீர சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு 1100 ஆண்டு காலமாக எல்லா வல்ல பத்திரகாளி அம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஏற்கனவே 200 பாக்கி நீ கண்ணனா கூட இன்னும் உள்ள எத்தனை உறுப்பி உசுரோட இருக்கிறீங்க. ஆளு என்ன? ஓய் ராமன் லட்சுமன் என்னுடைய அவதாரத்தில் ஒரு பாகம். அவர் காட்சி குத்தி விட்டு எனக்கு மூக்கல காதல கழிச்சு கொடுத்துருவோம். நம்ம நல்ல மனுஷன் ஒன்ன மாதிரி இல்ல, ஏற்கனவே முடிச்சுள்ள. அவர் லட்சுமணன் அவர் சொத்திலிருந்து 10 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துள்ளார். தாயே பத்திரகாளி அம்மா அவர் செய்ய தொழிலை மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீர சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு காலம் வாழ பிரார்த்திக்கின்றேன் அம்மா. சாத்தகி